ஸோ அப்படி இருக்க அந்த பர்சன் ஏங்க இந்த வீட்டை இவருக்கு கொடுக்கும்போதே ஒரு வேலை டெனண்ட்டாகவே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி என் வீட்டில் நடக்க போகுது, இந்த மாதிரி 2 உயிர் போகுதுன்றது தெரியாதா? கணிக்கக்கூடிய ஒரு பர்சன் தானே. அடுத்தவங்களோட எல்லா விஷயத்தையும் எதிர்காலத்தையும் கணிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏங்க நீங்கள் வந்து சார்ஜஸ் வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் அது குரு தட்சணை பண்ணுறதுக்கான தட்சணைன்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துல. அப்போ ஏன் இதை வந்து அவங்களால கணிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இன்னொன்று என்னென்னா அந்த உயிர்கள் வந்து பரிமாற்றமாகுது, காஸ்மிக் எனர்ஜி அது இதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும் போது அங்கே பார்க்க முடியுது நம்மளால. அந்த மீடியா பீப்புளே உட்காந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, அப்படியே இப்போ நான் இங்கே தான் உங்கள் எதிரில் உட்காந்துருக்கேன் ஏதாவது காமிங்க அப்படின்னும் போது நீங்கள் கேட்டாலும் அந்த மாதிரி டக்குன்னு வராது. அது என்ன சித்து வேலையா, இது வந்து விளையாட்டா அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க அந்த இடத்துல. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஃபார்மேஷன், இவங்க சாமியா ஆசாமியா அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த இடத்துல போயிட்டுருக்கு. ஒன்று. 2வது சரி யார் தாங்க இந்த அன்னபூர்ணிமா? ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று வரும்போது இவங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் தான் சொல்வதெல்லாம் உண்மை புகழ் ஒரு பக்கம் போகட்டும். ஸ்டில் இவருடைய 2வது கணவர் அரசு அப்படிங்கிற அவர் இதில் மர்மம் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த இடத்துல. ஏன்னா 3 கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ரொம்ப டீப்பாக ஸ்டோரிக்குள்ளே போகாமல் என்னென்னலாம் இவங்க மேலே லீகல் இது இருந்தது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இவரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணன் அப்படிங்கிற பர்சன். சரி இவங்க யார் தான் இந்த அன்னபூரணி அப்படின்னு பார்த்தோன்னா